தாவே காவலை இணைஞ்சவங்க என்ன பேசுவாங்க? சீமான் தங்கச்சியாக வாழ்ந்த காளியம்மாள் தாவே காவலை என்ன பேசுவாங்க? என்ன தாட்டு உங்களுக்கு? என்ன அரசியல் இருக்கும்? இங்க பேசப்பட்ட தமிழ் தேசியவங்க அதை புரியணும். தமிழ் தேசியத்தையும் பேசிட்டு அண்ணன் சீமானை பேசிட்டு பிரபாகரனை பேசிட்டு அங்க போய் என்ன மாதிரி பேசுறாங்க? அங்க என்ன பேசுறாங்க? அங்க என்ன இருக்கு? எப்படி அவர் ஆட்டம் போட்டாரு? யாரு வேணாம், ரொம்ப திருச்சாலாம் வாயில வருது, வேண்டாம். எனக்கு குத்தா அண்ணன் சீமானனை பத்தி கேட்டா விஜயலட்சுமி அக்கா ஞாபகத்துல வருவாங்க. யோ உன்னை பேட்டி எடுத்தாங்கன்னா கட்சிக்கான விஷயத்தை பேசிட்டு போயா. எங்க அண்ணன் நினைச்சா திருச்சா ஞாபகத்துல மாதிரிதான் இவருக்கு. எல்லாம் வயசுக்கு ஏற்ற மாதிரி பேச கத்துக்க. அது ரைட்டு, நீ எல்லாம் பேச மாட்டேன். ஏன்னா நீ அந்த கட்சியில் இருக்கிற இல்லை. நீ உன் தலைவன் வளர்த்த வளர்ப்பு அப்படி, உன்னோட தகுதி அப்படி, உன்னோட தர அப்படி. திரிஷா ஞாபகத்தில் தான் இவருக்கு. அதாவது காளியம்மாவில் வந்து மிக சிறந்த பெண்மணி, மிக பலம் வாய்ந்த பெண்மணி. பேச்சாலும் சரி, தைரியத்தாலும் சரி. அவங்க இருக்க வேண்டிய இடம் நாம் தமிழ் கட்சி கிடையாது, அது வேற இடம். போக போக தெரியும். அவங்களுடைய மக்களுக்காக, அவங்க மீனவ மக்களுக்காக போராடினவங்க, பேசினவங்க, அவங்களுக்காக நிறைய நல்லது செஞ்சவங்க. அதை பொறுக்க முடியாத உங்கள் ஒன்றை சீமானு அவங்கள தேவையில்லாத வார்த்தைகளை பேசி பிசுறு மசுறு இதெல்லாம் திட்டி மன உளைச்சலுக்கு ஆளாகுவாங்களா இல்லையா? ஒரு கட்சியில் உள்ளவங்கள அப்படி கேட்கலாமா, பேசலாமா? அது ரைட்டு. மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்டேஜை விட்டு இறங்கி போயிட்டு அவங்களோட தொண்டர்களை அடிச்சு தான் உங்கள் சீமானு. அந்த மரியாதைலாம் தெரியாது, உங்கள் தலைவனுக்கும் தெரியாது, தற்கூரி உங்களுக்கும் தெரியாது. எங்களை பார்த்து மசுரியா பிடுங்க முடியுமான்னு கேட்குறேன். நான் கேட்குறேன், நாம் தமிழ் கட்சி மசுரியா பிடிங்கிடுவாங்க, ஒன்றும் இல்லாத அர்த்தம் தள்ளிடுவாங்களா? யோ